திருவிழா வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் நடத்தக்கூடாதுன்றீங்க, நீங்கள் நடத்தியே ஆகணுன்றீங்க. 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அவங்க பேச்சை கேட்டு பர்மிஷன் கொடுத்தீங்க, அப்புறம் கொடுவலார்பட்டி ஆத்துல குங்குமத்தை கரைச்ச மாதிரி ரத்தம் கலக்கும். அது சாமிக்கு வெட்டினா ஆட்டு ரத்தமா இல்ல அதப்பா பேசின ஆளுங்க ரத்தமானு யாருக்கும் தெரியாது, ஊருக்கும் தெரியாது. தூக்குதுறை வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மால் ஒருத்தனை ஏந்திரிக்க கூடாது, ஏத்தி கட்டின வேட்டி இறங்க கூடாது. மிஸ்டர் தூக்குத்துறை, சுத்துப்பட்டு கிராமத்துல பெரிய தலைக்கட்டு. கோழிமுக்கே மரியாதை கௌரவம் பயம்லாம் சொல்லி வரல, தானா வர்றது. நீங்க என்ன சொல்றீங்க தூக்குதுறை? கலெக்டர் சார், நீங்க பெரியவங்க. இந்த திருவிழா மற்ற ஊர்ல நடக்கிற மாதிரி வருஷம் நடக்கிறது இல்லை. 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. பிறந்த மண்ணு மக்களை விட்டு பொழப்பை தேடி செதறி போய் ஊர் வரவ நினைப்ப மட்டும் நெஞ்சு கூட்டாட காத்து வச்சிட்டு இருக்கிற என் மக்கள் வந்து சேர நாள் சேருது. ஊரை விட்டு போனவங்களோட இயக்கமும் ஊர்ல இருக்கிறவங்களோட பெருமூச்சும் தான் வெச்ச முளைப்பறைய முளைக்க வைக்குது சார். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. வயத்தை கட்டி வாயை கட்டி வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கவங்களோ, தமாக வைத்த குழந்தைக்கும் தமாக எடுத்துட்டு வர சேலை துணிக்கும் நாளை எண்ணிட்டு இருக்கிறவங்களோ சந்திக்கிற சடங்கு சருது. சாதியை பார்த்து பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட ஊர்வலத்துல சாமியை பார்க்க சேர்ந்து நிற்பான் சார். கலெக்டர் சார், சாமியே இல்லைங்கிறவங்க கூட தான் சனத்தை பார்க்க ஓடி வர நாள் சேர்ந்த திருவிழா. நல்ல முடிவு எடுங்க சார். அதெல்லாம் முடியாதுங்க. தண்ணி வேணுமா? அப்போ திருவிழா